3 வங்கி கணக்கு உள்ளவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்றை பார்க்க போகிறோம். கணக்கு உள்ளவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு அப்படின்றத பார்க்க போகிறோம் நண்பர்களே. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2-3 வங்கி கணக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான நண்பர்களுக்குமே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தற்காலிக டிஜிட்டல் பரிவர்த்தனையில் வங்கி கணக்கு என்பது முதன்மையாக ஒன்றாக இருக்கிறது. அரசின் சலுகைகளை பெற சேமிக்க ஆன்லைனில் பரிவர்த்தனைகளை மேற்கொள்ள வங்கி கணக்கு கண்டிப்பாக தேவை பார்த்தீங்கன்னா இருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையிலே இதை பற்றி தொடர்ந்து மிக முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி இருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஓகேங்களா ஒன்றுக்கும் மேற்பட்ட வங்கி கணக்கு வைத்திருப்பவர்கள், குறிப்பாக தனியார் அலுவலகங்களில் பணிபுரிபவர்கள், எந்த நிறுவனத்தில் சேர்ந்தாலும் சம்பள வங்கி கணக்கு என பல கணக்குகள் நமது பெயரில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடும் நண்பர்களே. ஒருவர் எத்தனை வங்கி கணக்கு வைத்திருக்கலாம்? ஒன்றுக்கும் மேற்பட்ட வங்கி கணக்கு வைத்திருந்தால் அதற்கான விதிமுறைகள் என்ன என நீங்கள் எப்போதாவது யோசித்தது உண்டா? இதற்கான பதிலை இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் நண்பர்களே. ஒரு சூழ்நிலையில தான் அனைத்து வங்கிகளும் சம்பள கணக்கை தவிர சேமிப்பு கணக்கில் குறைந்தபட்ச இருப்பை வைத்திருப்பதை கட்டாயமாக்கி இருக்கிறார்கள் நண்பர்களே. அதாவது குறிப்பாக நம்முடைய வங்கிகளில் இருந்து சரியான பரிவர்த்தனைகளை தொடர்ந்தால் எந்த பாதிப்பும் இருக்காது. நீண்ட காலமாக உங்களுடைய வங்கி கணக்கை நீங்கள் உபயோகிக்காமல் இருந்தால் வங்கி உங்களுடைய கணக்கை மூடலாம். எனவே உங்கள் எல்லா கணக்கை தொடர்ந்து பயன்படுத்த வேண்டும் என பரிந்துரைக்கப்படுகிறது. ஆனால் பல வங்கி கணக்குகளை திறக்கும் போது ஒரு சில விஷயங்களை நம்ம கட்டாயம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த ஒரு சூழ்நிலையில தான் கட்டணம் பிடித்தம் செய்த பிறகும் நீங்கள் குறைந்தபட்ச கணக்கை பராமரிக்கவில்லை என்றால் உங்கள் வங்கி கணக்கு எதிர்மறையாகிவிடும். அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் குறைந்தபட்ச இருப்பு பற்றி கவனமாக இருக்க வேண்டும். வங்கி கணக்கை இந்த முறையில் சரியாக பார்த்தீங்கன்னா நிர்வகிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒன்றுக்கும் மேற்பட்ட கணக்குகளை நிர்வகிக்கும் போது அதற்கான குறைந்தபட்ச பணம் வங்கியிலிருந்து பெறும் மெசேஜ் சேவைக்கான கட்டணம், டெபிட் கார்டு கட்டணம் போன்றவற்றை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியிருக்கும். எனவே தேவையான கணக்குகளை மட்டும் வைத்துக்கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது நண்பர்களே. இதை 1 அல்லது 2க்கும் மேற்பட்ட வங்கி வாடிக்கையாளர்களாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுவது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ போல அடுத்தடுத்து நிறைய விதமான வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா இருக்கிறது. ஸோ அதை பற்றி எல்லாத்தையுமே A to Z நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நண்பர்களே. மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. 2 மற்றும் 3 வங்கி கணக்கு இருக்கக்கூடிய நபர்களுக்கான ஒரு மிக முக்கியமான அறிவிப்புகளாக இந்த வீடியோ பார்க்கப்படுகிறது. ஸோ அதனால் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. இன்னொரு ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு இருக்கிறது. இதே வங்கி கணக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய SBI, IOB போன்ற தனிப்பட்ட வங்கி வாடிக்கையாளர்களுக்கான அறிவிப்பை அடுத்த காணொளியில் கூறுகிறேன். நன்றி.